லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நல்ல காலம் பிறகுதே, நல்ல காலம் பிறகுதே. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக போதே. ஜெகமா சொல்றாங்க, ஜெகமா சொல்றாங்க. ஜெகமா ஓகே, என் வாக்க இந்த வீட்டுல சொல்லிட்டு போக வந்திருக்கே. ஜெகமான நல் வாக்க கொடுத்துட்டு போக வந்திருக்கே. நல்ல காலம் பிறகுதே, நல்ல காலம் பிறகுதே. என்னம்மா, என்னாச்சு? டேய், குடுகுடுப்புக்காரன் ஏதோ சொல்றாரா? ஜெகமா ஓகே, என் வாக்க இந்த வீட்டுல சொல்லிட்டு போக வந்திருக்கே. இந்த வீட்டு மகராசி இப்பதான் அபராசி ஒன்னெழுத்து பேர்காரி நல்ல மனசு கொண்டே ஊர்காரி விட்டு தனியா வந்து விவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. உறவுகளே அத்து வெட்டி வந்திருக்கா. துணி மரம் தொப்பாகாது, ஒரு கை தட்டினா ஒசை வராது. புரிஞ்சுக்க வேணுந்தாயி, நீரை தெரிஞ்சுக்க வேணுந்தாயி. உன் மனசை கொள்ள கொண்ட மகராசன் பிருத்விராஜே மாதிரி குதிரை ஏறி வருவான். தான் ஆழமான அன்பாலே இன்னொரு அடி மனசை தொடுவான். ராம இருக்கிற இடமே சீதைக்கு அயோத்தி. நீ விட்டுட்டு வந்தது தப்பு தாயி, நீ அதை யோசி. மனவாள கைப்பற்றி ஊருக்கு போ தாயி. மகத்தானே வாழ்க்கை உனக்கு காத்துட்டு இருக்கும். மகிழ்ச்சியா வாழு தாயி. இது நான் சொல்லலே, ஜெகமா சொல்லுறா. யாரு இவ்வளவு சரியா சொல்றது? நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. ஓ, நீங்க தானா? இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருங்க. பூமி, என்னடி பண்ற? அப்பா, நீங்களாப்பா? என்ன நீங்களாப்பா? இவர எனக்கு தெரியாதா? அதானே, என் பேத்தி புத்திசாலியாச்சே, என்ன கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா, நான் புத்திசாலியா இருந்ததுனாலதான் நீங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இப்படி விலகி வந்துட்டேன். அதான் வேண்டான்னு விலகி வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி மாறி மாறி வந்து என்ன தொல்லை பண்றீங்க? தாத்தா வந்தாலும் சரி, பேரன் வந்தாலும் சரி, நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்னம்மா பூமி, இப்படி ஒரே அடம் பிடிச்சா நல்லாவா இருக்கு? ஊருக்கு கிளம்பி வாமா, அந்த வீடே உனக்காக காத்து கிடக்குதுமா. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ண வேணான்னு சொல்லுமா. ஏய், வாயிலேயே போட்டேன்னா வச்சுக்கோ. சித்தார்த் தம்பி கிட்டயும் பேசுன, இன்னைக்கு தாத்தா கிட்டயும் இப்படிதான் பேசுவியா? ஒண்ணும் இல்லாத உன்னை தேடி வந்து அவங்க நிக்கிறாங்க. நீ என்னடானா இவ்ளோ திமிர் பண்ணிட்டு இருக்க? ஆமா, குத்தமுள்ள மனசு குறுகுறுக்க தான் செய்யும். சொன்ன பொய்யு உறுத்துனதுனாலதான் இப்படி தேடி வந்து நிக்கிறாங்க. இல்லனா இவங்க எல்லாம் இப்பெல்லாம் வராளா? ஏய், உன் கோலை உடிச்சு அடுப்புல வச்சிருவேன். வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. பா, நீங்க வாங்கப்பா, நாம போலாம். அம்மா, நீ பேசாம இருமா. பேரனும் வரக்கூடாது, தாத்தாவும் உள்ள வரக்கூடாது. ஏய், திமிரு பிடிச்சவளே. விடுமா கிருஷ்ணவேணி, அவ கோவத்துல இருக்கா. ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, விடு. பொம்மி மனசு மாதிரி அந்த வீட்டுக்கு வர நாளத்தான் அந்த வீடே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல. அவளே சமாதானாயி வீட்டுக்கு வரதுதான் சரி. சரி, நீங்கெல்லாம் போய் தூங்குங்க. தாத்தா வாங்க.
சரி வாங்க உள்ள போலாம். தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம்? ஏன்டா இந்த கெட்டப் நல்லா இல்லையா? கெட்டப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு தும்முளுக்கு விழற மாதிரி மீசையை ஓட்டிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. இந்த காமெடியை நான் எங்கன்னு போய் சொல்றது? டேய் டேய், ரொம்ப ஓட்டாதடா. நீ பாவன்னு தான் நான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். அத புரிஞ்சுக்காம நீ என்னடான்னா என்னடா இப்படி கொசு கடிக்குது? என்ன பொம்மிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா சும்மாவா? நானே படாத பாடுபட்டு இருக்கேன். இந்த கடியெல்லாம் பத்தாதுன்னு இப்ப ஏதோ புதுசா ஒரு பொன்னின்னு புது கடி வேற வந்திருக்கு தாத்தா. தாத்தா, அவ வேற வந்து வந்து விழறா. இம்ச தாத்தா. பொம்மி இன்னும் அதை பார்த்து கடுப்பு ஆகுறா. சரி சரி, விழட்டுண்டா, நல்லா விழட்டும், அதுதான் நல்லது. தாத்தா, நான் உங்களை ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன தாத்தா நீங்களே இப்படி பேசுறீங்க? போங்க. டேய், என்னடா ஒரு நிமிஷத்துல என் கேரக்டரையே மாத்திட்டேன். அது என்னன்னா, அந்த பொண்ணி அவங்க கூட நெருக்கமா பழக சொன்னது நான் தான்டா. எதுக்கு தாத்தா நீங்க மறுபடியும் இந்த கோளாறு பிடிச்ச வேலையை பண்றீங்க? உங்களாலதான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஏற்கனவே. இல்லடா, பொம்மியோட அடிமனசுல உன் மேல அதிகமான அன்பு இருக்கு. அந்த அன்பை வெளியே கொண்டு வரணும்னா நீ பண்றதெல்லாம் பத்தாதுடா. அந்த இடத்துல தேவை இன்னொரு பொண்ணுதான். என்ன தாத்தா இப்ப சொல்ல வரீங்க? ஆமாண்டா, அனுபவஸ்தம் சொல்றேன், கேட்டு நடந்துக்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட நெருங்கி வர வர பொம்மி ரொம்ப கடுப்பாவாடா. அவளை எப்படியாவது ஓரம் கட்டிட்டு பொம்மி உன் கூட வந்து பழக ஆரம்பிப்பா. இதுதான் நடக்க போகுது, நீயே பாரு. அப்படியா சொல்றீங்க? டேய், நடக்கும்டா, நடக்கும். கவலைப்படாம காத்துரு. என்ன தாத்தா பண்றது? பண்ணு தப்பு கொஞ்ச நஞ்சமா இருந்தா பரவாயில்ல. டேய், உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அதனால தான் உன் பொண்டாட்டி உன்னை தண்ணி குடிக்க வைக்கிறா. குடி குடிடா, மூச்சு முற்ற வரைக்கும் நல்லா குடி. ஆனா எப்படியாவது பொம்மியோட கரையேறி வந்துடுறா. அதுதான் புத்திசாலித்தனம். வருவேன் தாத்தா, கண்டிப்பா வருவேன். அதுல எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. சரி சரி, நீயும் படு, நான் இப்படி படுத்துக்கிறேன். நாளை காலைல பேசலாம், சரியா? அக்கா, இங்க சாப்பிடுற கடை எங்க இருக்கு? தோ இப்படியே கொஞ்ச தூரம் போங்க தம்பி. தாத்தாக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம். ஏண்டா, நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம உதற மாதிரி என்னையும் உதறிட்டு போலான்னு பாக்குறியா? அப்பே அதெல்லாம் முடியாதப்பே. என்ன நான் என்ன காப்பாத்தல? டேய், காலங்காத்துல உங்களுக்கு போடா. அதான் உனக்கு நல்லது. ஏப்பா தவமணி, என்னப்பா அது சாப்பிட வரவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? சாப்பிடலானே, பொறுமையா சாப்பிடலாம். ஆனா அந்த காசு நீ சம்பாதிச்ச காசால இருக்கணும். ஏய், என்ன இந்த மாதிரி ஈன பிறவி நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், இதெல்லாம் நான் சம்பாதிச்ச காசுடா. அப்படியா? ஆமா, சாரி எங்க சம்பாதிச்சீங்க? எப்படி சம்பாதிச்சீங்க? எங்க சொல்லுங்க பாப்போம். நான் ஊர்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சது. இப்ப எப்படி உண்மை வெளியில வருது பாத்தீங்களா? ஐயோ, ஊர்ல சம்பாதிச்சீங்க? எந்த ஊர்ல? உங்க ஊர்ல சம்பாதிச்சீங்க, அப்படித்தானே? தவமணி, வேண்டாம், போயிரும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வேணும்டா, எனக்கு உண்மை வேணும். ஏதோ ஒரு ஊர்ல வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசை இந்த ஊர்ல கொண்டு வந்து பந்தா காட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆனா வாய் கிழி இந்த ஊருக்காரன் பேசிக்கிட்டு இருக்கல. உனக்கு வெக்கமா இல்ல? என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் இருங்கடா. அடிக்கணுமா? அடி. டேய், இத பாரு, நாங்கெல்லாம் இதே ஊர் மண்ணுல சம்பாதிச்சு அதுல சாப்பிட்டு தான் எங்க உடம்ப நாங்க வளர்த்துருக்கோம். நீயும் அந்த மாதிரி செஞ்சாதான் இந்த ஊருக்காரனா நீ மொத்தமா மாறுவ. அதை செய்யாம சும்மா வாய் கிழிய பேசினா மட்டும் பத்தாதுடா. அக்கா, கடைக்காரக்கா, சொல்லுக்கா,
தவமணி சொல்றதுலயும் ஒரு பக்கம் நியாயம் இருக்குது தம்பி. இந்த ஊர்க்காரரா இருக்கணும்னு வந்தீங்க, இங்கேயே சம்பாதிச்சு சாப்பிட்றது தான் அழகு. இப்ப பாரு, ஏ பொம்மி, இங்க வா 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 வா. அட வா பொம்மி, வா வா. இங்க பாரு பொம்மி, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீயே சொல்ல. அட என்ன கண்ணு பாத்துக்கிட்டே இருக்கா, நீயே சொல்லு கண்ணு. டேய், நான் இந்த ஊருக்கு வந்ததே பூமியை என் கூட கூட்டிட்டு போகதான். அதுக்கு தடையா இந்த ஊருக்காரங்க பஞ்சாயத்தெல்லாம் வந்தப்ப, சாரி வந்தப்ப இல்ல, நீ தூண்டி விட்டப்ப அவங்க சொன்னதை செய்யலான்னு நினைச்சேன். அதுக்காக தான் உழவு ஓட்டின மத்த எல்லாத்தையும் பண்ண. ஆனா நீ சொல்றதை கேட்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லடா. ஓ டேய் அபி சிபி, என்னக்கா? அந்த தவமணி ஆள் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம் கரெக்ட் தானே? சொல்லும் போது குடுக்குன்னு இருக்குடா. என் பொம்மையை கரெக்ட்னு சொல்லிட்டால. பணம் இருந்தா அது அவங்களோட காசை தூக்கி எரிஞ்சா எல்லா இடத்துலயும் எடுபடுமா? பணக்கார திமிர காமிக்கிறதுக்குன்னே இங்க நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது. டேய் இத பாரு, இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து இதே ஊர்ல சம்பாதிச்சு அந்த காசுல சாப்பிடுங்கிற முடிவை நான் இந்த நிமிஷத்துல இருந்து எடுக்கிறேன். சரி, அதுவும் நீ ஒண்ணு சொன்னதுக்காக இல்ல, பொம்மி சொன்ன ஒரே காரணத்துக்காக செய்யறேன். அப்படியா? ஏன்னா எனக்கு தேவை உன்ன மாதிரி உதவக்காரங்க பேசின பேச்செல்லாம் கிடையாது. என் பொம்மி சொன்ன விஷயம் தான் என்ன மாத்தி இருக்கு. ஐயோ, நான் பாத்துக்கிறேன். பேசு 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 பேசு. அபி இங்க வா. அங்கிள் இந்த அப்படி தாத்தாக்கு பார்சல் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரிங்க அங்கிள். இவ்வளவு படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாதுப்பா. ஐயா, நீங்க குடுக்கிற சம்பளத்தை கொடுங்க, எனக்கு அது போதும். வேணாம்ப்பா, இன்னைக்கு இப்படிதான் பேசுவீங்க, அப்புறம் நாளைக்கு சட்டம் பேசுவீங்க. அப்படிலாம் இல்லைங்க ஐயா. வேலையெல்லாம் கிடையாதுப்பா, நீ கிளம்புப்பா, சீக்கிரம் இடத்த காலி பண்ணுப்பா. சரிங்க. தம்பி, வேலை வேணும் தானே கேட்டீங்க? ஆமாண்ணே. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? ஆமாங்க, நான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பரவாயில்லையா? சரிண்ணே, பரவாயில்ல, நான் வேலை செய்யறேன். அப்ப வாங்க தம்பி, கூட்டு போறேன். சரி. என்னப்பா, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்னு சொன்ன, அதனாலதான் உனக்கு மரம் வெட்டுற வேலையை கொடுத்தேன். நீ என்னடா கோடாலிய போய் இப்படி சிக்க வச்சிருக்கிய? பார்த்து ஒழுங்கா வெட்டுப்பா. சரிங்க, நான் ஒழுங்கா வெட்டுறேன். சரிங்களா? என்னாச்சுப்பா? அண்ணே, கை கொஞ்சம் எரியுதுண்ணே. கம்ப்யூட்டரை தட்டிக்கிட்டு இருந்த கையால கோடாலிய புடிச்சா இப்படிதான் இருக்கும். சீக்கிரம் வெட்டு வெட்டு. சரிங்க. பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிப்பா.
என்னையா நீ? ஏய் என்னடா நம்ம பங்காளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவன் மரத்தை வெட்ட முடியாம திணறிக்கிட்டு இருக்கான். திணறட்டும். அதனால தானே நான் அந்த மரத்தை கொடுத்துருக்கேன். ஏன்னா அது அந்த மாதிரி மரம் வெட்ட தெரிஞ்சவங்க கூட வெட்ட முடியாதுடா. அவன் வெட்டவும் கூடாது, சம்பளத்தையும் வாங்கவும் கூடாது. அவன் அந்த மரத்தை வெட்டி நம்மளால முடியல நொந்து போய் மயக்கம் போட்டு சாகணும்டா அவன். அதுதான்டா நடக்கணும். வரேன் இரு. வை வாங்கடா. இதெல்லாம் பண்ணா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக உங்களை நீங்க இப்படி வருத்திக்கிறீங்க? உனக்கு தான் என் மேல எந்த அக்கறையும் இல்ல. நீ எதுக்கு இங்க வந்து திட்டிட்டு இருக்க? பூமி நீ கிளம்பு. நான் சொல்லிதான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கங்கிற பழி எனக்கு வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் உன் மேல எனக்கு கோவமே வராது பூமி. ஏன்னா நீ என்ன நெருங்கி வந்தப்பெல்லாம் நான் விலகி போயிருக்கேன். உன்னை வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கொடுமைகளை உனக்கு பண்ணியிருக்கேன். அதான் உன் அன்பை நான் மறுபடியும் வாங்கறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் பூமி. சொன்னா கேக்குறவரா இருந்தா பரவாயில்ல. காட்டுங்க. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? பாருங்க. என்னதெல்லாம் விடு பொன்னி. எதுக்கு தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வேணாங்க உங்களுக்கு. நீங்க வாங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி வேற நல்ல வேலையை வாங்கி தரேன். இத பாரு பொன்னி, சொன்ன தயவு செஞ்சு கேளு. இது நான் தேடிக்கிட்ட வேலை. நான் மரம் வெட்டுறேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்படி உங்களை படுத்தி பார்க்கணும்னு யார்தான் ஆசைப்பட்டாங்களோ, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம எல்லாரும் அநியாயம் பண்றாங்க. ஜாட பேசுறாளாம், ஜாட பெரிய இவ. பூமி, நான் இந்த ஊர்ல இருந்து போகும்போது உன்னை என் பொண்டாட்டியா கூட்டிட்டு போவேன். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. சரி பொன்னி, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. தள்ளு. என்னங்க பொன்னி, தள்ளு. ஐயோ ஏங்க, நான் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். போ. என்ன இவ ஏதோ பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறா? கூப்பிடுறல, என்ன அப்படி பாக்குற? இது என் கடை தான். வேலைக்காக ரோடோட அலையிறன்னு சொல்லி நான் தானே இந்த வேலையை உனக்கு கொடுக்க சொன்னேன்.
இப்பதான் தெரியுது இவன் விறகு வெட்ட கூட லாய்க்கில போல இருக்க. என்ன மம்மி நான் சொல்றது கரெக்டா? ஏய் நீ ஏன் ஜல்லுபடி போற மம்மி? ஏய் விறகெல்லாம் வெட்ட மாட்டேன். ஆனா கழுத்தை நல்லா வெட்டுவேன். ஓஹோ ஜாக்கிரதை. அப்படியா? ஏய் சி, என்னமோ இந்த ஊரே நீதாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமாடா நான் தான் இந்த ஊரு. ஐயோ டேய் டேய் இல்ல, இப்போ வெட்ட முடியாம வெட்டிக்கிட்டு இருந்தல்ல, அந்த வேலைக்கு இந்த கூலியை வச்சுக்கோ. ஏய் உன் மாதிரி ஒரு ஈன பிறவிக்கிட்ட காசு வாங்கினா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. அப்படியா? இந்த காசை நீயே வச்சுக்கோ.